तमिलनाडु के वेल्लोर जिला विश्व स्तर पर प्रसिद्ध वेल्लोर वीआईटी में सबके लिए उच्च शिक्षा ट्रस्ट की ओर से छात्रवृत्ति वितरण समारोह हमने सोचा था कि शिक्षा के लिए बहुत अच्छा काम होगा जब इसे राज्य सूची में समवर्ती सूची में स्थानांतरित किया गया, लेकिन केंद्र और राज्य सरकारें उच्च शिक्षा के क्षेत्र में केवल कुछ हद तक ही काम कर रही है। शिक्षा के लिए पर्याप्त धन आवंटित किया जाना चाहिए। ये बात इस समारोह में वीआईटी विश्वविद्यालय के चांसलर विश्वनाथन ने अपने भाषण में कही। राजबाबू की रिपोर्ट। அதை ஆதரித்து ஓட்டு போட்டவர்களே நானும் கொள்வேன். 1976 எமர்ஜென்சி நாம் நினைத்தது மாநிலங்கள் மட்டுமில்லாமல் மத்திய அரசும் இதற்கு உதவி செய்யும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி செய்தால் கல்வி இன்னும் மேலே போகும், உயர்கல்வி உயர்வடையும் என்று நினைத்தோம். ஆனால் அது நடக்கவில்லை. ஓரளவுக்கு செய்கிறார் எல்லா மத்திய மாநில அரசு. ஆனால் போதுமான அளவுக்கு கல்விக்கு செலவிடப்படவில்லை. அதனுடைய விளைவுதான் உயர்கல்வியிலே நாம் பின்தங்கி இருக்கின்றோம். ஆங்கிலத்தில் ஜிஆர் என்று சொல்வார்கள், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. 18 வயதிலே இருந்து 23 வயது வரை இருப்பவர்களுக்கு எவ்வளவு பேருக்கு உயர்கல்வி கிடைக்கிறது என்ற கணக்கு வைத்துத்தான் ஜிஆர் கணக்கு போடப்படுகிறது. இந்தியாவிலே அது 28%. எல்லா வளர்ந்த நாடுகளிலும் 60லிருந்து 100% இருக்கிறது ஜிஆர். இந்தியாவுக்குள்ளேயே வேறுபாடு இருக்கிறது. 28% அகில இந்திய சராசரி என்று சொன்னாலும் முதலிடத்திலே தமிழ்நாடு இருக்கிறது 47%. இரண்டாவது இடத்திலே கேரளா இருக்கிறது 41%. நமக்கும் கேரளாவுக்கும் போட்டி. பள்ளிக்கல்வியிலே அவர்கள் முதலிடம், நாம் 2வது இடம். உயர்கல்வியிலே தமிழ்நாடு முதலிடம், கேரளா 2வது இடம். தென் மாநிலங்கள் எல்லாமே 30-35க்கு மேலே இருக்கின்றன. ஆனால் பெரிய மாநிலங்களாக இருக்கின்ற வட மாநிலங்கள் இன்னும் பின்தங்கி இருக்கின்றன. அதனுடைய விளைவுதான் அகில இந்திய சராசரி 20% ஜிஆர் இருக்கிறோம். நம்மோடு இருந்தவர்கள் எல்லாம் மேலே போய்விட்டார். யார் கல்விக்கு செலவழித்தார்களோ எல்லாம் மேலே போய்விட்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நம்மளோடு மக்கள் தொகையில் ஒப்பிடக்கூடிய ஒரே ஒரு நாடு சீனா நாடு தான். சீனா 1990 நம்மோடு தான் இருந்தது. இப்போது அவர்களுடைய ஜிஆர் 60%. இந்த கல்வி உயர்ந்தால் மொத்த வருமானமும் உயரும், ஜிடிபியும் உயரும். பெர் கேபிட்டா இன்கம் என்பது தனிநபர் வருமானமும் உயரும். அதைத்தான் நாம் விரும்புகிறோம். மொத்த வருமானத்தையும் அதிகரிக்க வேண்டும். தனிநபர் வருமானம் அதிகரித்தால் தான் வீடுகள் உயரும், குடிசைகள் எல்லாம் மாறும், வறுமை ஒழியும். அப்படிப்பட்ட நிலைமை வேண்டுமானால்